Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence in this morning hour and meditate on His word. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God is good and His mercy endures forever. இந்த காலை வேளையிலேயும் தேவன் நம்மோடு இடைபடும்படியாக நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். Let us start the day with a prayer that the Lord may meet us and minister with us today. Hallelujah. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதூசி என்னை நேசிக்கலானீரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதூசி என்னை நேசிக்கலானீரே. என் இயேசுவே நானும் உடையவர், நீர் என் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரபலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரபலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. என்னையும் எந்தனு கொள்ளதாம் யாவையும் நீசற்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. என்னையும் எந்தனு கொள்ளதாம் யாவையும் நீசற்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. ஜீவனோ மரணமோ பிராணநாதனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவர், நீர் என் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரபலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரபலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி.
பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we thank you with a grateful heart. இந்த நாளிலேயும் மறுபடியுமாக உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்ததற்காக நன்றி. Lord, even today we thank you for giving us privilege to meditate your word, Lord. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. Lord, open the eyes of our heart that we may behold the marvelous things of your word. இன்றைக்கு நலமானவைகள் எங்களுக்கு போதித்து உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you may teach us that which is good and reveal your truth, Lord. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your great name. பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். Let your perfect grace be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளிலேயும் மறுபடியுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to the presence of God to meditate his word today. இங்கே மாத்திரமல்ல, நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் அதே வேளையில் ஆர்க் டிவி மூலமாக, லைஃப் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வரவேற்கிறேன். I greet everyone who are here and also who are watching this service through our YouTube channel, Facebook channel and through ARC TV and Live TV. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். By the grace of God, God has graciously helped us to start 180 devotions from the book of Proverbs. 27 தியானங்களை நாம் முடித்திருக்கிறோம். We have so far completed 27 devotions. இப்பொழுது நாம் இன்றைக்கு 28வது தியானத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். And today we have come to 28th devotion. இதோடு சேர்த்து நாம் 180 நாட்களில் முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிற இந்த முயற்சியிலேயும் கர்த்தர் நம்ம ஈடுபட தேவன் தயவாய் உதவி செய்திருக்கிறார். And besides this, God has also helped us to take part in the 180 days Bible reading challenge. கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மையான கிரியைகளுக்காய் கர்த்தரை நான் துதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். I thank God and give glory to God for all the good things that he has done. கர்த்தர் இந்த தியானங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு செய்த, நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the goodness that God has done through this devotion. நீங்கள் பகிர்ந்து கொள்கிற சாட்சிகளை வாசித்து கேட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருக்குள்ளே மகிழுகிறேன். I also give glory and rejoice in the Lord when I look at the testimonies that you share with us. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. May God continue to lead us. இன்னும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அநேகர் இதிலே பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. Kindly share this information to all your familiar people and acquaintances and also let them be blessed through this. 27 தியானங்கள்ல நாம முதல் அதிகாரத்தை இப்பதான் முடிச்சிருக்கிறோம். So in the 27 devotions we have completed the first chapter of Proverbs. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினாலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் செல்ல போகிறோம். By the grace of God we are going to enter the Proverbs chapter 2 today. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 2 first 5 verses. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருடைய பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். My son, if you receive my words and treasure my commands within you, so that you incline your ear to wisdom and apply your heart to understanding, yes, if you cry out for discernment and lift up your voice for understanding, if you seek her as silver and search for her as hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம இந்த 27 தியானங்கள்ல சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் வார்த்தை வார்த்தையா தியானம் பண்றோம், எப்பதான் முடிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. So some people ask me, Pastor, we are meditating word by word, when are we going to complete this? வண்டி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா தான் போனோம். So when the vehicle starts it should go slow. ஏன்னா சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நாம் அதனுடைய உட்கருத்தை நாம புரிந்து கொள்ளாம வேகமா போவோமானா அநேக காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்ளவே மாட்டோம். It's because if we don't know the deeper meaning of those words, many things we may not be able to understand. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வேகமா போறோம். But now we're going to go at a little ஏன்னா speed. அநேக காரியங்களுடைய பின்னணி, அதனுடைய
பின்பலம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். It's because I've already explained you the depth of many words and the background of certain words. ஞானனா என்ன, புத்தினா என்ன, What is wisdom, what is understanding, அறிவுனா என்ன, ஆலோசனைனா என்ன, what is knowledge and what is counsel. இப்படி ஒவ்வொன்றா நான் பகுத்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். So I have parted each and everything and I have explained you everything in first chapter. இன்றைக்கு நாம் இந்த 5 வசனங்களை மொத்தமா வாசித்தேன். So today I read this 5 verses இதற்கு ஒரு together. காரணம் இருக்கு. There's a reason for this. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, You know what is the reason? இந்த 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா உண்மையா பார்த்தீங்கன்னா அது ஒரே வரி அல்லது ஒரே வசனம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். So truly to see, these 5 verses can be seen as one single verse. நீங்க அந்த ஒவ்வொரு வசனத்தின் முடிவுல பார்த்தீங்கன்னா full stop இருக்காது, கமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? When you see the end of each verse, you don't find a full stop, there's a comma behind it. முதலாம் வசனத்துல என் மகனேன்னு ஆரம்பிச்சது எங்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் வசனத்துல தான் முடியுது. So where it starts in verse 1 as my son, it ends in the 5th verse as knowledge of God. இது ஒரே சொற்றொடரா இருந்தாலும் 5 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. Though it is a single quote, it has been split into 5 verses. இத சொல்லும்போது ஒரு காரியத்தை நிச்சயமா நான் சொல்லணும். So when I say this, I have to say one more thing. ஏனென்றா நீங்க இந்த வேதத்தை நீங்க வாசிப்பீங்களானா ஒரிஜினலாக வேதத்தை எழுதும்போது வசனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு பிரிச்சு எழுதல. When the books of the Bible were originally written, they did not contain chapters and verses references. அதுல ஒரே பத்தியாக அப்படியே மொத்தமா எழுதியிருந்தாங்க. So it was just written in the form of a paragraph. ஆகவே அவங்க வந்து அந்த தோல் சுருள்ல எழுதும்போது அந்த தோல் சுருளை திறக்கும் போது அப்படியே வாசித்துட்டு தொடர்ந்து வாசித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. So when they used to open this scroll, they used to just continue reading the entire para as such. உங்களுக்கு தெரியும், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜெபாலயத்துக்கு போகும்போது அவளிடத்துல ஏசாயாவின் புத்தகத்தின் தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. So you know very well, when Jesus once went to the temple of God, the scroll of Isaiah was given to him. அந்த தோல் சுருள் அவரை திறந்த உடனே அவர் தன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டது அப்படியே வாசித்தாரு. So when he opened the scroll, he found out the prophecy that was written about him and that he read out. அங்க வந்து இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொல்லி அவர் சொல்லல. He never mentioned as this chapter and this verse. அப்படியே இருக்கிறத வாசித்தாரு. He just read what it was. ஆகவே நீங்க ஒரிஜினல் பைபிளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்படல. So when you see the original Bible, no matter whether it's New Testament or Old Testament, it was not divided into chapter and verses. இது வந்து 1227ஆம் ஆண்டுல ஆர்ச் பிஷப் ஸ்டீஃபன் லாங்டன் என்று சொல்லுகிறவரால் தான் முதலாவது வேதம் வந்து அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்டது. This chapter divisions was first developed by Stephen Langton, an archbishop, in 1227 AD. இது எதற்காக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னா வேத வசனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள் பிரிக்கப்பட்டது. So this division pattern was made just to find out the verses in correct places. உதாரணமா சொல்றேனே, For example, இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், if I ask you, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? If I ask you, though I walk through the valley of shadow of death, I fear no evil, for the rod and the staff they comfort me. If I ask you where it is, where you will say? என்ன சொல்வீங்க? What can you say? சங்கீதம் 23:5 கரெக்டா சொல்லிருவீங்க. So you can say that is Psalm 23:4. இது எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்ட பொழுதுதான் உங்களால வசனங்களை ஞாபகம் வைக்க முடியும். Just because it was split into verses and chapter, you were able to identify and find it easily. இப்போ உதாரணமா ஒரு வசனம் சொல்றேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தம்மை தாமே அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்க இருக்கு? So I tell you one more verse, for God so loved the world that he gave his only begotten son, that whoever believeth in him should not perish but have everlasting life. Where it is? யோவான் 3:16 கரெக்டா சொல்லிருவீங்க. It is John 3:16. சோ இதை போல நாம கற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதிகாரங்கள் வசனங்களாக வேத புத்தகம் பிரிக்கப்பட்டது. So just to identify and find out the verses, the Bible was split into chapters and verses. இதை 1227ஆம் ஆண்டுல இந்த லாங்டன் என்று சொல்லுகிற ஆர்ச் பிஷப் இதை பிரித்திருந்தாலும் இது நடைமுறையில முதலாவது விக்லிஃப் பைபிள் அப்படின்ற விக்லிஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸால முதலாவது 1382ஆம் ஆண்டு தான் இது அச்சுக்கு வந்தது. Though this was developed and split by Langton during 1227, but it came into existence or it was used only in 1382 by Wycliffe English Bible. அதுல தான் வந்து முதல் முறை பிரிண்டட் பைபிள்ல வசனங்களாக அதிகாரங்களாக பிரித்து அது அச்சிடப்பட்டது. So it was the first Bible where it was divided into chapter and verses. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதை தொடர்ந்து உலகம் முழுவதும் உள்ள எல்லா மொழிபெயர்ப்புகள்
எல்லா வேதாகமத்தினுடைய பிரதிகளும் இதே முறைமையை பயன்படுத்தி அப்படியே வசனங்களை அதே போல அதிகாரங்களையும் பிரிச்சுட்டாங்க. And since the Wycliffe Bible, nearly all of the Bible translations have followed this chapter-wise divisions. அதனால தான் இன்னைக்கு நான் தமிழ்ல சொன்னாலும் அதே வசனமா இருக்கும், இங்கிலீஷ்ல சொன்னாலும் அதே வசனமா இருக்கும், கரெக்டா ஒரே மாதிரி எல்லாம் பின்பற்றி வந்துட்டாங்க. So that's why if I say that verse in English it will be the same, in Tamil it will be the same, everyone follows the same pattern. சரி, இது நம்முடைய வேத அறிவுக்காக வைத்துக் கொள்ளலாம். So this is for a just knowledge of a Bible. இப்போ நம்ம 5 வசனங்களை வாசித்தோம். நான் சொன்ன இது 5மே ஒரே வசனம் என்று நான் சொன்னேன். So I told you we read 5 verses, but they all are the same single verse. இங்க பாருங்க, இந்த 5 வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன? So what is the core of this verse? இந்த 5 வசனங்களுடைய நோக்கம் என்ன? What is the purpose of this verse? ஆரம்பத்துல என் மகனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற வசனத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள நீங்க 5ஆம் வசனம் வரணும். If you want to know the purpose of this first verse that starts as my son, you have to come to verse 5. எதற்காக இந்த 5 வசனங்கள் என்றால், What for these 5 verses? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Then you will understand the fear of the Lord and find the knowledge of God. அப்போ இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் எதற்காக சொல்லப்பட்டது? For what purpose is everything said here? கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து கொள்வதற்காக, that you may understand the fear of the Lord. அதே வேளையில தேவனை அறியும் அறிவை கண்டடைவதற்காக, and at the same time to find the knowledge of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ இதுல முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, so what is the crux here? தேவனை அறியும் அறிவை கண்டடைய, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கண்டடைய இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் அவசியம். So all the aspects mentioned here is very important for us to understand the fear of the Lord and find the knowledge of God. இதுல நீங்க ஒன்றையுமே விட முடியாது. Nothing can be exempted here. அதாவது ஞானத்துல நீங்க வளர வேண்டும், நம்ம அறிவிலே பெருக வேண்டுமானா இவைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில நாம சேர்த்துக்கொள்ளணும். If we ought to increase in wisdom and knowledge, we have to add each and everything into our life. என்னெல்லாம் அதுல சேர்த்துக்கொள்ளணும் பாருங்க. What should be included? அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, if you look at the verse, முதலாவது சொல்லுது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. First it says, if you receive my words and treasure my commands within you. இரண்டாம் வசனத்தில் அது எதை குறித்து சொல்லுகிறது? In verse 2, நீ அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டுமானா உன்னுடைய இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். If you ought to receive understanding and knowledge, you have to incline your ear to wisdom. உன்னுடைய இருதயத்தின் பங்களிப்பு இதுல ரொம்ப முக்கியம். So your involvement of your heart is very important. இரண்டாம் வசனத்துல திரும்ப பாருங்க. In verse 2 you can read, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்துன்றது இருதயம், ஏற்றுக்கொண்டு அப்படின்றது செவிகளுக்கு அடுத்த காரியம். So treasuring your commands within you is heart and inclining your ear to wisdom is ear. நீங்க முதலாம் வசனத்தோட வாசிக்கலாம். நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. If you incline your ear to wisdom, in verse 2 in English, அப்ப இருதயத்துக்கும் பங்கு இருக்கு. So there's a part for heart, அதே போல செவிக்கும் பங்கு இருக்கு. and there's a function of ear as well. நீங்க தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானா, மூன்றாம் வசனம் பாருங்க. Read verse 3. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்படின்னு வாசிக்கிறோம். Yes, if you cry out for discernment and lift up your voice for understanding. கூப்பிடு அழை அப்படின்னு வாசிக்கிறோம். It says cry out and lift up your voice. அப்போ கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்றது எதனுடைய வேலைன்னு கேட்டா வாயுடைய வேலை. So crying out and calling out is a work of a mouth. இருதயம், heart, அதுக்கப்புறமா செவி, and then ear, வாய், mouth. நாலாம் வசனம் பாருங்க. Verse 4, அதை வெள்ளியை போல நாடி அப்படின்னு போட்டிருக்கு. it written, if you seek her as silver. அப்புறமா நீ புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில், and search for her as hidden treasures. இதுல என்ன உட்கருத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, கண்ணுக்கும் வேலை இருக்கு. So here you can also find the function of your eyes. கண்ணு இல்லாம தேட முடியாது. Without eyes you cannot search. அது மாத்திரம் இல்ல, not only that, புதையலை தேடு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அதுல என்ன மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குன்னா முழு சரீரத்தின் பங்களிப்பும் அதுல இருக்கு. So when it says search for hidden treasures, it means the function or involvement of the entire body. உட்கார்ந்த இடத்துல தேடுறேன்னா தேட முடியாது. It's not that if you search in the place where you are sitting you cannot find it. முழு சரீரமும் எழும்பி செயல்பட்டாதான்
என்ன செய்ய முடியும்னா ஞானத்தை அடைய முடியும். Only if your whole body functions by searching it, only then you can attain knowledge. இன்னொரு விதமா சொன்னா, In other words, நீங்கள் ஞானத்தையும் அறிவையும் அடைய வேண்டுமானால் if you have to attain understanding and wisdom, இருதயம், heart, செவி, ear, வாய், mouth, கண், eyes, ஏன் சரீரம் முழுவதும் அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். even your whole body should be involved in it. ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய ஈடுபாடு அவசியமா இருக்கிறது. Every aspect of your life is needed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதுக்காக தான் இன்னைக்கு தியானத்திற்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்தேன். Today I gave a title to the devotion. அனைத்தையும் கொடுத்து விடு. Give it all. அனைத்தையும் கொடுத்து விடு. Give it all. எல்லாவற்றையும் தந்து விடாமல் ஞானத்தை பெற முடியாது. Without giving it all, we cannot obtain this இன்னைக்கு knowledge. நம்ம நிறைய பேர் ஞானத்துல பெருகணும், அறிவுல வளரணும்னு ஆசை நமக்கு இருக்கு. Today many people have the desire to grow up and increase in wisdom. ஆனால் நம்முடைய எல்லாவற்றையும் நாம தத்தம் செய்யாம ஞானத்தை நம்ம பெறவே முடியாது. But without giving or yielding or sacrificing everything, we cannot obtain wisdom. இதுல 3 காரியங்களை நான் முக்கியப்படுத்த விரும்புறேன். I want to emphasize 3 things here. 3 காரியங்கள். 3 things. முதலாவது, First, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை பத்திரப்படுத்து, நீ வான்னு கூப்பிடு, சத்தமிடுன்னு அழை, அதுக்கப்புறமா நீயே நாடு, நீ தேடு, இந்த வார்த்தைகள்லாம் படிப்பீங்களாண்ணா? if you read the verses where you receive my words, treasure my commands, and lift up your voice, cry out, incline your ears, and treasure them. நம்முடைய அனைத்தையும் நாம் என்ன செய்யணும்னா ஞானத்தை பெறுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். So it means that we are supposed to commit everything to. அறிவை பெறுவதற்கு நம்முடைய செவிகளை அர்ப்பணிக்கணும். We should commit our ears to obtain knowledge. நாம ஞானத்தை பெறுவதற்கு இருதயத்தை அர்ப்பணிக்கணும். We should commit our heart to obtain wisdom. நம்முடைய அறிவை ஞானத்தை பெறுவதற்கு வாயை அர்ப்பணித்து வாயை செயல்படுத்தணும். We should commit our mouth and function with our mouth to obtain this knowledge and wisdom. நம்முடைய கண்களை வேறு ஒன்றுக்கு அர்ப்பணிக்காமல் வெள்ளியை தேடுவது போல ஞானத்தை தேடுறதுக்கு அர்ப்பணிக்கணும். We should commit our eyes that we may not commit it to anything else but seek wisdom as silver. நீங்க அதை தியாகம்னு சொல்லலாம், நீங்க அதை முதலீடுன்னு சொல்லலாம். You can call it as sacrifice or investment. உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு இல்லாமல், without committing everything, ஞானம் தானாக உங்களை தேடி வரும்னா வராது. So if you think that wisdom will come seeking you, it will not. முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். You have to commit everything. நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். We should commit ourselves fully. பல ஆண்டுகளுக்கு முன்பாக Many years ago, வெளிநாட்டில் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தார். A journalist from a very popular magazine of a foreign country came to India. இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி வந்தார். He traveled around all the places in India. அநேக புகைப்படங்களை எடுத்தார். He also captured many photographs. அநேக கட்டுரைகளை எழுதினார். He also wrote many letters. எல்லாம் எழுதிட்டு திருப்பி தன்னுடைய நாட்டுக்கு போனார். And after writing this, he went back to his own country. அப்போ அங்க அவருடைய ஆபீஸ்ல அவர் கூட வேலை செய்தவங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம். So his colleagues in his office asked him, இந்தியாவில் நீங்க ரொம்ப வினோதமா கண்ட காரியம் என்ன? What was the strange thing that you found in India? இந்தியாவில் வினோதமா கண்டது என்ன? What was the strange thing that you found in India? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? You know what did he say? இந்தியாவில் ஏராளமான மக்கள் இருக்காங்க. We have many people in India. ஆனா அநேக மக்கள் ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத, சும்மா நின்னுட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொன்னார். But I found many people just sitting simply doing nothing. நம்ம இதை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். This we also witness every day. ஏன் நம்ம நாடு மேலை நாடுகள் போல அந்த அளவுக்கு வளரல, முன்னேறல அப்படின்னு கேட்டா, Why our country is not developed like other countries? நம்ம ஜனங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. Our people have a bad habit. அவங்களுக்கு எல்லாமே வேணும், எல்லாத்து மேலேயும் ஆசை இருக்கும். They want everything and they desire everything. ஆனா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. But they will not do anything. அவங்க இருந்த இடத்துல இருந்துக்கிடுவாங்க. They just stay in the place where they are. எல்லாம் இலவசமா அவங்க கைக்கு வரணும். They want everything free of cost. எல்லாம் தானா தங்க கைக்கு வரணும். And they want everything to come by itself. அதனால பாருங்க, கடைசியில அவங்க காற்றை பின்தொடர்ந்து போகிறவர்கள் போல வெறுங்கையா திரும்ப வர்றாங்க. And therefore they would be empty and they will return like empty handed, like people who go behind wind. இந்த ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு, this wise man Solomon says, உனக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் ஆலோசனையும் வேணுமாப்பா? if you need knowledge, wisdom, understanding and counsel, சும்மா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே செய்யாம எல்லாம் கிடைக்கும் நினைக்காத. Don't be sitting at one place and without doing anything, don't think that you will get everything. உன்னுடைய கண்கள், உன் செவிகள், உன் இருதயம், உன்னுடைய சரீரம், உன் வாய் எல்லாவற்றையும் நீ அர்ப்பணிக்காமல்
உனக்கு நன்மை உன்னை தேடி வரவே வராது. Without committing your heart, your ear, your mouth, your eyes and the whole body, you cannot receive any goodness. இன்னைக்கு சில பேர் வெற்றியோடு வாழுகிறவர்கள், புகழ்ச்சியோடு வாழுகிறவர்களை பார்த்து அநேகர் பொறாமை கொள்றாங்க. Today many people envy and are jealous about the people who are very successful and live with great success. எப்படி இவர் இப்படி வளர்ந்துட்டாரு, How did he grow up so well? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. They used to ask question. அவருடைய வெற்றிகளை பார்த்து சந்தேகப்படுறாங்க. They doubt on their success. ஆனா அநேகர் அவருடைய இருட்டறையில, தனி அறையில அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதற்காய் கொடுத்த விலை, அதற்காய் தான் கொடுத்த அர்ப்பணிப்பை அநேகர் நினைச்சு பார்க்கிறது இல்ல. But many people don't consider the commitment, the sacrifice that they made in the dark room in the secret places. ஒரு முறை ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பியானோ வாசிக்கிற ஒருவர் லண்டன்ல உள்ள ராணியினுடைய அரண்மனையில வாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். So one day a world famous pianist was welcomed to play a piano in the palace of the kingdom in England. அப்போ அவர் அந்த பியானோ இசை வாசித்து சுற்றி எல்லா முக்கியமானவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. There were more important people invited for that and he was playing the piano and everyone were listening to அப்போ him. அந்த பியானோ இசை வாசித்து முடிச்ச உடனே ஒரு பெண்மணி அவரிடத்துல வந்தாங்களாம். When he finished playing the piano, a girl came to him. அவங்க இவர் ரொம்ப புகழ்ந்தாங்களாம். So she appreciated and praised him. இவ்வளோ அருமையா நீங்க வாசிக்கிறீங்களே. See, you play so well. இப்படி வாசிக்கிறதுக்கு என் உயிரே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. I can even give my life for this playing. அதை கேட்டுட்டு அந்த பியானோ வாசிக்க தலையாடிட்டே சொன்னாராம். That pianist nodded his head and said, அம்மா, listen here. என் வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். He said, I have sacrificed my life. இந்த அம்மா என்ன சொன்னாங்க? You know what did she say? என் வாழ்க்கையை கொடுத்துருவேன்னாங்க. She said, I will give my life. அவர் சொன்னாரு, but he said, நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். I have already given my life. நிறைய பேர் கொடுத்துருவேன், many people will say I will give, செஞ்சிருவேன், I will do it, படிச்சிருவேன், I will study, உட்கார்ந்துருவேன், I will sit, இதை செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன் தான். They will say everything I will. ஆனா உண்மையா செய்றவங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. But if you ask how many people will do it truly, there will not be many. ஆனா அந்த பியானோ வாசிக்கிறவர் சொன்னாரு, but that pianist said, நான் சும்மா அப்படி வாசிக்கல. It's not that I just played. இதற்காக என் வாழ்க்கையே நான் கொடுத்தேன். I have given or committed my life for this. இங்கே ஞானி சொல்றாரு, here the wise man says, நீ ஞானத்தை அடைய வேண்டுமாப்பா, if you want to obtain wisdom, நீ அறிவை சேகரிக்க வேண்டுமா, if you have to gather knowledge, உன் செவிகளை அர்ப்பணி, you commit your ears, உன் கண்களை அர்ப்பணி, you commit your eyes, உன் வாயை அர்ப்பணி, you commit your mouth, உன் சரீரம் முழுவதையும் அர்ப்பணி, you commit your whole body. இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் உன்னால் வெற்றி பெறவே முடியாது. Without this commitment you will not succeed. வாழ்க்கையில எந்த வெற்றி, உயர்வு, எந்த காரியத்துல தேர்ச்சி அடைறவங்களை பாருங்க, தங்களை அர்ப்பணிக்காம அதுல அவங்க தேர்ச்சி அடையவே முடியாது. No matter any person you can say who have succeeded in their life, without commitment they cannot succeed. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயும் பெரிய உயர்வுகளை காண வேண்டும் என்ற கனவு இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. Today every people have the desire, a passion, a dream and a vision to grow up and increase and reach pinnacles of height in all the things they do. ஆனா அதற்காக நான் எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறேன்? But how much have I committed for that? எவ்வளவு அதற்காக உண்மையா அர்ப்பணிச்சிருக்கேன்? How much have I committed truly for that? அல்லது வெறும் பேச்சா இருக்கா? Or is it just in words? என்னை முழுவதுமா அர்ப்பணிக்கணும். I commit entirely. சில பேர், ஆண்டவரே என்னை உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு ஊழியனா என்னை பயன்படுத்தும். Some people will say, Lord, use me as a popular preacher all through the world. ஜெபம் நல்லதா இருக்கும், Prayer is very good. நல்லதா இருக்கும். ஆண்டவரே நானும் ஒரு பெரிய ஒரு போதகராக நான் மாறணும். Lord, I should also become a great preacher. நானும் இந்த வேலையில உயரணும். Lord, I should also increase in this work. ஆண்டவரே நான் இந்த நிறுவனத்துல நான் உயர்ந்த இடத்துல உட்காரணும். Lord, I should also sit in the top position in this company. யார் உயர்வா? Who will be promoted? யார் அதை அடைவா? Who will reach that height? நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், we read in Proverbs, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கவனித்தாயோ, have you noticed the one who is diligent in his work? அவன் நீசருக்கு முன்பாக உட்காராமல் ராஜாக்களோடு உட்காருவான். He will stand before the kings. நான் சொல்லுவேன், முதலாவது I tell you first, இந்த ஞானத்தை, அறிவை அடைவதற்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். for you to obtain wisdom and knowledge, commit everything. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தால், If you read 1 Corinthians 9:25, பவுல் சொல்லுகிறார், Paul says, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். and everyone who competes for the prize is temperate in all things. எதுல இச்சை அடக்கமா இருப்பாங்க? In what they will be temperate? எதுல? In what?
ஒன்னு ரெண்டு இல்லைங்க, not in one or two things, எல்லாத்துலயும். in all things. கண்கள்ல, In their eyes, வாயில, in their mouth, செவியில, in their ears, கைகள்ல, in their hands, கால்கள்ல, in their feet. சரீரம் முழுவதிலேயும் அவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் அந்த பந்தயத்துக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்திருப்பாங்க. They will be self-controlling the entire body and commit themselves to that prize. அது அர்த்தம் என்னன்னா, What does it mean? ஒரு பகுதியில குறைவு வைத்தா கூட அவங்க வெற்றி இழந்துருவாங்க. So if they keep a flaw in one single place, they will lose it. அவங்க இமோஷன்ஸை கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கிடுங்க, If they don't control their emotions, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. that's it, they lost. அவங்க கண்களை கரெக்டா ட்ரெயின் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்க, If they don't train their eyes properly, முடிஞ்சு போச்சு. it is gone. அவங்க செவிகளை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தைகளுக்காக செவி சாச்சிட்டாங்கன்னா அவங்க பந்தயத்திலிருந்து விலகிடுவாங்க. If they turn their ears towards the words that comes against them, then they will lose the அவங்க prize. முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தி அர்ப்பணிக்கிறாங்க. They control their whole body and commit it fully. இதை சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். And in verse 27, Apostle Paul says, 1 கொரிந்தியர் 9:27, 1 Corinthians 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I discipline my body and bring it into subjection, lest when I preach to others, I myself should become disqualified. அவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. How surprising are the word that he says. நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாப்ல நான் எல்லாம் வெற்றி பெற்ற முடியும் கிடையாது. So it doesn't mean that if I preach others, I would be successful. வெறும் வாயை மாத்திரம் அர்ப்பணிச்சா பத்தாது. It's not that only if I commit my mouth alone. சரீரம் முழுவதையும் நான் இந்த பந்தயத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். I commit my whole body for this race. என் சரீரம் முழுவதையும் அந்த பரிசுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். I commit my entire body for this prize. இந்த காலையில நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சாதான் ஞானத்தையும் புத்தியையும் தேவ தயவை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும் என்பதுல சந்தேகமே இல்லை. This morning, only if we commit our entire thing, only then we can obtain knowledge, wisdom and ஒரு understanding. சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். I'll give an example. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்களை வாசித்தால், If you read Acts chapter 24 verses 24 and 25, அங்கே ஃபேலிக்ஸ் அவனுடைய மனைவியாகிய துருசில்லாளோடே பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படி கேட்டான். So here Felix and his wife Drusilla, they sent for Paul and heard him concerning the faith in Christ. பாருங்க, கேட்டது ரொம்ப நல்லதுதான், கூப்பிட்டது ரொம்ப நல்ல காரியம் தான். So when they invited him and what they heard is very good. ஆனா அந்த பவுல் என்கிறவர் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே, But when Paul began to preach about righteousness, self-control and the judgment to come, ஃபேலிக்ஸ் பயமடைந்து சொல்லுகிறாரு, Felix was afraid and he said, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் வரும்போது உன்னை அழைப்பிப்பேன். He said, go away for now, when I have a convenient time I will call for you. இந்த மனுஷனுடைய லைஃபை பாத்தீங்களா? Look at the life of this man. அதாவது காது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியா இருந்துச்சு. His ear was ready to listen to the word of God. பவுல பார்க்கிறதுக்கு கண்ணு ரெடியா இருந்துச்சு. His eyes was also ready to look at Paul. ஆனா எது அர்ப்பணிக்காம போயிருச்சுன்னு சொன்னா, இருதயம் அர்ப்பணிக்கல. But his heart did not commit. இருதயத்துல விருப்பம் இல்ல. He did not have desire in his heart. நீதி, இச்சை அடக்கம், வரப்போக நியாய தீர்ப்பின உடனே ஐயோ வேணாம் அது போதும், நீங்க போங்க, நாளைக்கு வாங்க, இப்ப வேணாம். When he said about righteousness, self-control and the judgment to come, immediately said, no, you come later. நிறைய பேரு கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட தங்களுடைய செவிகளை அர்ப்பணிக்கிறாங்க. Even in Christian life, many people commit their ears. நல்ல தலையாட்டி தான் கேட்பாங்க. They will nod their heads and listen. கண்களை அர்ப்பணிப்பாங்க. They will commit their eyes. ஆனா எதை அர்ப்பணிக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா, இருதயத்தை அர்ப்பணிக்க மாட்டாங்க. But they don't desire to commit their heart. நம்முடைய வாழ்க்கையில தேவ நமக்காய் வைத்திருக்கிற உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் 1-2 அல்லங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் நம்முடைய சரீரம் அனைத்தையும் நாம அர்ப்பணிக்காவிட்டால் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்கவே முடியாது, பெறவே முடியாது. Even in our life, if we want to obtain the greatest blessings from the Lord, without committing all the aspects, all the parts of the body, you cannot receive the blessings. முதலாவது நான் சொன்னேன், First I told you, எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள். commit everything. எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள். Commit everything. அப்பொழுது ஞானத்தையும் புத்தியையும் அடைவீர்கள். Then you will obtain knowledge and wisdom. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second I would tell you, அதே வசனங்கள் நீங்க திரும்ப வாசிப்பீங்களானா, if you read those
those same verses, இன்னொரு காரியத்தை நீங்க படிக்கலாம். you can read one more thing here. நீங்க பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து, நீதிமொழிகள் 2 1ஆம் வசனத்திலிருந்து Proverbs 2 from verse 1. சில வார்த்தைகளை மாத்திரம் சுட்டி காட்டுறேன். ஒவ்வொன்றா என்னோட சேர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. I will highlight few words alone. உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்திரு. And if you incline your ear to wisdom, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. you treasure my commands within you to apply your heart to understanding. மூன்றாம் வசனம், ஞானத்தை வான்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அலை. If you cry out for discernment and lift up your voice for understanding. 4வது, ஞானத்தை வெள்ளியை போல நாடு, புதையலை தேடுகிறது போல தேடு. Seek wisdom as silver and search for her as for hidden treasures. முதலாவது நான் சொன்னேன், First I told you, இதெல்லாம் பெறணும் அப்படின்னா, ஞானத்தை பெறணும், புத்தியை பெறணும்னா முதல்ல நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களை முதல்ல அர்ப்பணிக்கணும். First I told you to obtain wisdom and knowledge, we have to commit everything. Every part of our body. ரெண்டாவது நான் சொல்லுவேன், Second I would tell you, நாம் ஞானத்தை அறிவையும் பெற வேண்டுமானால் நம்முடைய சரீரத்துடைய ஒவ்வொரு அவயவத்தையும் இதற்காக ஈடுபடுத்த வேண்டும். So second I would tell you, commission everything or commission every part of the body for this. எல்லாவற்றையும் ஈடுபடுத்த வேண்டும். Commission everything. கண்ணு செய்ய வேண்டிய வேலையை கண்ணு செய்யணும், வாய் செய்ய வேண்டிய வேலை வாய் செய்யணும், காது செய்ய வேண்டிய வேலையை காது செய்யணும், இருதயம் செய்ய வேண்டிய வேலையை இருதயம் செய்யணும். சரீரம் முழுவதும் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் ஞானம் வந்து அடையவே அடையாது. Ears has to do its work, heart has to do its work, eyes has to do its work, and every part of the body should do its works, and without that we cannot obtain this wisdom. அர்ப்பணிச்சிட்டா மட்டும் போதாது. It's not only enough if you commit alone. நாம் அதை செய்ய வேண்டும். But we have to do it. அதை செயல்படுத்த வேண்டும். We have to execute it. இன்னைக்கு நிறைய பேர் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. Today many people will say, Lord, I committed, Lord. ஆனால் அதை ஒன்றையுமே பயன்படுத்த மாட்டாங்க. But they will not use it at all. எல்லாம் ஆண்டவருக்குன்னு தான் சொல்லுவாங்க. They will say everything is for God. ஆனா பயன்படுத்தவே மாட்டாங்க. But they will not use it. பாருங்க, சில வேளை சொல்லுவோம், நான் கண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கேன். Sometimes we say, I've committed my eyes to God. செவிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கேன். I've committed my ears to God. இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கேன். I've given my heart to God. அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா? But are you using that? சில வீடுகளை பாத்தீங்களா? Have you seen in some houses? நிறைய gift items வாங்கி வச்சிருப்பாங்க. They will have many gift items. அது ஒரு நாளும் யூஸே ஆகாது. But that is of no use to them. அது பாத்தீங்கன்னா அந்த ஷெல்ஃப்ல அல்மாரால அடுக்கி வச்சிருப்பாங்க. நீட்டா கலரா அடுக்கி வச்சிருப்பாங்க. They would have just arrange them in only the almirahs and shelves. இது இவங்களுக்கும் யூஸ் ஆகாது, வர்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது. So that will not be useful even to them and the people who come in. பேர் என்னன்னா, எங்க வீடெல்லாம் நிறைய பொருள் பண்டமா சேர்த்து வச்சிருக்கோம். But the name is that we have many things at home. எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். We have bought many things at home. ஒண்ணுமே பயன்படுத்த மாட்டாங்க. But nothing we will not use it. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40% ஒண்ணுத்துக்கும் பயன்படாத பொருள் என்பது உண்மை. But it's true that among the things that we have at home, almost 40% is of no use at all. நம்ம ஊர்ல இந்த பரணன் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? So you have something called loft in your place. எல்லார் வீட்லயும் பரணன் ஒன்னு இருக்கும். ஐயோ அது கண்டிப்பா செய்யணும், வீட்ல இருக்கணும்னுவாங்க. So they will say you should have loft in your home always. சில பேருக்கு திறந்த பரணியா இருக்கும். Some people will have an open loft. சில பேருக்கு ஸ்கிரீன் போட்ட பரணியா இருக்கும். Some people they will close with screens. சிலது இன்னும் மோசம், டோர் போட்டு மூடி இருப்பாங்க. Some people have closed it using doors. இந்த பரணைக்குள்ள இருக்கிற பொருள் 90% ஒரு நாளும் கீழே இறங்கவே இறங்க. 90% of the things in that loft will not come down at all. எதுக்கு வாங்குனீங்க? Why did you get it? எல்லாம் வீட்டுக்காக தான். We bought it only for a house. வீட்டுக்கு. We bought it only for a house. சில பேர் என்னது பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அது இதுன்னு பொருட்களை வாங்கி பரணையில நிரப்பிடுவாங்க. So some people when they give their daughters to marriage, they will just fill all their loft with things. எதுக்காக கொடுத்தாங்க? For what did they give? என் பிள்ளைக்காக தான். I gave it everything for my daughter. It's for my daughter. என்னைக்காவது எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தை கீழே இறக்கி இருக்கியாமா? But have you taken any of the utensil from there down? அந்த குக்கரை கீழே இறக்கிக்கியா? Have you used that cooker down? ஒரு நாள் அத கண்ணுல கூட பார்த்தது இல்ல. You have not even seen it with your eyes. அந்த பேக்கேஜை கூட திறந்தது கிடையாது. You have not even removed that package. வாங்குனதெல்லாம் சேர்த்துட்டாங்க. You have gathered all the things they have bought. ஆனா பயன்பாடு கிடையாது. But it is of no use. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் காதுகளை அர்ப்பணிச்சிட்டேன். Many people will say, I have committed my ears. கண்களை அர்ப்பணிச்சிட்டேன். I have committed my eyes. இருதயத்தை அர்ப்பணிச்சிட்டேன். I have committed my heart. இதுல எத்தனை நீங்க உண்மையா பயன்படுத்துறீங்க? But among these things, how many things you do? எத்தனை நீங்க ஞானத்தை அடையும்படி நீங்க ஈடுபடுத்துறீங்க? How many of the things you commission to obtain wisdom? நிறைய பிள்ளைங்க புக் வாங்குறதுல பயங்கர ஆர்வம். Many people are very interested in buying books. இப்ப ஸ்கூல் திறக்குது பாருங்க. Now schools are reopening. எல்லாம் புது புக்கா தான் வேணும். They want new books.
புது நோட்டா வேணும். They want new notebooks. கவர் போடுறதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலயும் பேர் எழுதுறதுலயும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். They will cover up their books, they will put the stickers, they will write the names. They are so much interested in that. நிறைய பிள்ளைங்க அந்த திறந்து பார்த்ததே கிடையாது. But many students have not even opened it. அந்த பேர் எழுதுனதோட சரி. So they stop just with writing names. புக்க பயன்படுத்தினதே கிடையாது. They will not use those books. வாங்குறதுல சேர்க்கிறதுல ஆர்வம் காட்டின நிறைய பேர் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறதே கிடையாது. Many students who showed interest in gathering to buying things, they have not shown that interest in studying. அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் புதுசு வாங்க முடியாதுடா, பழசு வாங்கி படிக்கணும். பழசெல்லாம் வேணாம், புதுசு தான் வாங்கி கொடுக்கணும். புக் எடுத்துட்டு போணும். Parents would say, we will not able to buy new things, you can get the old things. No, I need the new things to study. அதே புது புக் வாங்கி வச்சிட்டு படிடான்னு கெஞ்சணும். But if you have to, when we get the new book, we have to plead them to study. அத சொன்னா அவன் சொல்றான், டென்ஷன் பண்ணாதீங்கன்னு. So when we say, they say, don't tense me. டென்ஷன் பண்ணாதீங்க. Don't tense me. என்ன நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. Don't trouble me. புக்க பார்த்தாலே பிடிக்கல. I don't like when I see this book. எப்படி வேணும் ஆனா? But how do you? புதுசா வேணும். But I want it new. யாரும் பயன்படுத்திக்க கூடாது. No one should have used it earlier. என் பேர் போட்டு என்னுடைய இது அச்சடையாளம் அதுல இருக்கணும். So all my prints should be printed in that. நான் பயன்படுத்துறதே கிடையாது. But they don't use it. அர்ப்பணிச்சா போதாது. It's not enough that you commit alone. பயன்படுத்தணும். But you should use it. கண்களை தேடுறதுக்கு பயன்படுத்தணும். You should use your eyes to seek. எல்லாமே மூவி மாதிரி நம்ம முன்னாடி ஓடாது. Everything will not run like a movie before us. காதுகளை செவி கொடுத்து கேட்க பயன்படுத்தணும். You should use your ears to incline your ear. அநேக சத்தங்கள் நம்மை சிதறடிக்கும். Many voices may scatter us. ஆனா நானாக என்னை அர்ப்பணித்து கேட்கிறதுக்கு நேரம் எடுக்கிறேன். But I take time to commit myself and listen. நான் தேடுறதுக்கு என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். I commit my body to search. நேரத்தை ஒதுக்குறேன். I give time. என் சரீரம் முழுவதையும் அதற்காக நான் அர்ப்பணித்து அதை பயன்படுத்துகிறேன். I commit my whole body for that and I use it for that. நீங்கள் பிரசங்கி 7:25 வாசித்தீங்களானா? If you read Ecclesiastes chapter 7 verse 25. பிரசங்கி 7:25. Ecclesiastes 7:25. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன் சொல்லுவாரு. I applied my heart to know, to search and seek out wisdom and the reason of things, to know the wickedness of folly, even of foolishness and madness. Applying, that's the word. Key word அங்க தான் இருக்கு. பயன்படுத்தினேன். I applied my heart. என் மனதை செலுத்தினேன். I applied my heart. விசாரிக்கிறேன், ஆராயிறேன், அறியறேன். இதற்கு எல்லாத்துக்கும் நான் என் மனதை நான் செலுத்துகிறேன். I applied my heart to know, to search and to seek out things. இயேசு சொன்னார், இங்க தேடுகிறவன் கண்டடைவான். Jesus said, those who seek shall find. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். And to the one who knocks it shall be opened. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். The one who asks shall receive it. மத்தேயு 15:8 இயேசு சொன்னாரு. In Matthew 15:8 Jesus said, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேருகிறாங்க, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா. These people draw near to me with their mouth and honor me with their lips, but their heart is far from me. பிரியமானவர்களே, Dear ones, ஏதோ ஒரு பகுதி கிடையாதுங்க. It's not just one part alone. நம்முடைய அத்தனையும் நாம் அர்ப்பணிக்கிறது மாத்திரம் இல்ல, பயன்படுத்தும் போதுதான் ஞானத்தை அறிவையும் பெற்றுக்கொள்வோம். So it's not that committing alone, but only when we commission everything we can obtain knowledge and wisdom. மத்தேயு 22:37. Matthew 22:37. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind. அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை முழு அப்படின்ற வார்த்தை. The most important word is with all. அரை ஆத்துமா, அரை மனது, அரை சிந்தனை அதெல்லாம் கிடையாது. It's not half with all of your heart, half of your soul and half of your mind. இல்ல, It's not that way. முழுவதுமாக, But all your heart. அத்தனையும் நான் பயன்படுத்துறேன். I commission everything. பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கறாரு. God gives us many things in our hands. ஆனா அநேக காரியங்களை நம்ம ஆக்சுவலா பயன்படுத்துறது இல்ல. But we are not using most of those things. இதுக்கு தான் வச்சிருக்கேன்னு நம்ம சொல்றோம். We say we keep it only for this purpose. லேபிள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். We also label them. ஆனா பயன்படுத்துறது இல்லங்க. But we are not using it. பயன்படுத்துறது இல்ல. But we are not using it. எத்தனை பேர் நம்ம பைபிளை எவ்வளவு பயன்படுத்துறோம்னு யோசித்து பாருங்க. How many of you people are using your Bible? நிறைய பேர் சர்ச்சில் திறக்கிற பைபிள் அப்புறமா வீட்டில் திறக்கிறதே கிடையாது. திருப்பி அடுத்த முறை சர்ச்சுக்கு வந்தா தான் திறக்கிறது. Many people who open their Bible in church, they will not open it again at home, and again they will open only in the church. சில பேர் இன்னும் சுத்தம் திறக்கிறதே இல்லை, அது வேற. Some people will never even open at all.
எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் நீங்க How can நினைக்கிறீங்க? we grow up in spiritual life? எப்படி வளர முடியும்? How can we grow up? நீங்க கர்த்தர் உங்க கையில நிறைய காரியங்களை கொடுக்கறாரு. God has given you many things in your hand. நேரத்தை கொடுக்கறாரு. God is giving you time. எப்படி பயன்படுத்துறீங்க? But how are you using it? ஆண்டவரே எனக்கு இன்னும் நேரத்தை கூட்டி தாரும். Lord, add me more time, Lord. எனக்கு பலத்தை கூட்டி தாரும். Lord, add more strength to me. நம்ம ஆண்டவர்ட்ட கேக்குறோம். We asked it. ஆண்டவர் கேக்குறேன் நான் கொடுக்கறேன்பா நீ எவ்வளவு பயன்படுத்துற? But the Lord says, I give it, but how much of you use it? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, Apostle Paul said, எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். he said, I labored than all other apostles. சும்மா எழுதலங்க 14 நிருபங்கள் எப்படி எழுதினார் நினைக்கிறீங்க? It's not that simply he wrote all the 14 epistles. சும்மா வரல அது. It did not come as such. அவ்வளத்தையும் அவர் பயன்படுத்தினார். He used all that he had. எல்லாத்தையும் பயன்படுத்தினார். He used whatever he had. தனக்கு இருக்கிற நேரம் எவ்வளவு மோசமாக மாறினாலும் அதை பயன்படுத்தினார். No matter how terrible was his time, but he used it. நீங்க பாருங்க நிறைய நிருபங்கள் அவர் எங்க எழுதினார்னா சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதி இருக்கிறார். And most of his epistles were written in prisons. அது வந்து எழுதுற இடமா அது? Is that a place to write? ஆனா அதுல உட்கார்ந்து எழுதுறாரு. But he wrote there. பாருங்க அத ஒரு குறையா அவர் சொல்லவே இல்லை. He did not say that as something as lacking, you know. அவர் வந்து அது ஒரு தடையா அவர் பார்க்கல. He did not look at it as an obstacle. நம்ம சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க வல்லவனுக்கு புல்லு கூட ஆயுதமாயிருமா. So they say even a grass is a weapon for a mighty man. ஆனா அந்த சோம்பேறிக்கு நீங்க ஆயுதம் கொடுத்தா கூட புல்லு மாதிரி தான் தெரியும். But to a lazy man if you give a weapon it may appear like a grass. நீங்க என்னதான் அவன்கிட்ட கொடுங்க, no matter whatever you give him, இது சரியில்லை அது சரியில்லை அது பத்தல இது பத்தல இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பானே தவிர வேலை செய்ய மாட்டான். he will always find excuses saying this is not good, this is not bad, this is what they will not work at all. ஒழுங்கா படிக்கிற பிள்ளை ஒரே பேனா வச்சுக்கிட்டு அத்தனை எக்ஸாம் எழுதிட்டு வந்துரும். A proper child a studying child will use one pen and write all the exams. ஆனா அந்த படிக்காத பிள்ளை இருக்கு பாருங்க, but the child will not study. 5 பென்சில் எடுத்துக்கும், it will have 5 pencils, 10 பேனா எடுத்துக்கும், they will have 10 pens. அந்த வாங்குன 10 பேனால 8 பேனா பத்தி 10 குறை சொல்லும். So and it would also say excuses and lackings about us. ஒன்னு மெலிசா எழுதுதணும், ஒன்னு திக்கா எழுதணும், ஒன்னு டார்க்கா இருக்கணும், ஒன்னு லைட்டா இருக்கணும். ஆக மொத்தம் மார்க்க பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்காது. It says one pen is not writing properly, one pen is working properly, but at the end there will be no score at all. ஆனா இன்னொருத்தர் இருப்பான், but there will be other one. எழுதுற பேனாவே இருக்கிறது மொக்க பேனாவா இருக்கும். So he will be having the least of the pen. ஆனா அவன் மார்க்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையா இருக்கும். But when you look at his marks it will be very higher. நிறைய பேர் நம்ம இத வேணும் அத வேணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் எவ்வளவு பயன்படுத்துறோம். Today many of you say we need that we need this and that, but how much of you use it? எவ்வளவு பயன்படுத்துறோம். But how much we use it? எவ்வளவு யூஸ் பண்றோம். How much of that we use it? நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை நம்ம எவ்வளவு தூரம் முழுமையாக பயன்படுத்துறோம். How much of the opportunities we use it fully? எவ்வளவு? How much? ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. Let God minister with us. நீங்க நிறைய பேர் இந்த பயன்படுத்த விரும்புறது இல்ல. Today many people don't desire to use it. அதுக்காக பாடு எடுத்து கஷ்டப்பட்டு பயன்படுத்த விரும்புறது இல்ல. They don't take time and pain to use it. அவர்கள் இந்த விசாலமான பாதையை ரொம்ப விரும்புறாங்க. They desire a wide gate. சுலபமான வழிகள்ல மேன்மை அடைஞ்சிடணும்னு விரும்புறாங்க. They want to reach a heights by easy ways. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா குறுக்கு வழிகள்ல மேல வரணும்னு பார்க்கறாங்க. Some people want to reach heights through shortcuts. சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய பிரயாசத்துல இருந்து ஏதாவது காப்பி அடிச்சு ஏதாவது மேல வந்துடலாமா. Some people also want to copy from others labor and let them come up. இந்த சைனாவுடைய பொருட்கள் இருக்கு பாருங்க. You have this China products. நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு அதுல. We all have that experience. இந்த சைனா மேட் பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும், மலிவா கிடைக்கும். You will get all the China products at a very cheap rate. ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். You will get it at a very cheap rate. ஏன் அப்படி சீப்பா கிடைக்குது அப்படினு கேட்டா, you know what is the reason for that? இந்த சைனால வந்த பொருள் எதுவுமே இந்த சைனீஸ் மக்கள் வந்து யோசிச்சு அவங்க மனதை வந்து கொடுத்து தயாரித்த பொருள் கிடையாது. It's because all the products of China they are not developed by the Chinese. அவங்க எப்படி பண்றாங்க தெரியுமா? You know how do they do it? ஜெர்மனில அமெரிக்காவுல பல வருஷங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருப்பான். In Germany or America they would have researched for many years together and designed it. அவனுக்கு தெரியாத விதத்துல they do something called intellectual theft ன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய ஞானத்தை மூளையை திருடுறது. So it is something called intellectual theft where they rob their brains. அவங்களுடைய இன்டெலெக்ட வந்து திருடிடுவாங்க. They will rob their intellect. அவங்க டிசைனை திருடிடுவாங்க. They will rob their design. இன்னும் விதமா இன்னொன்னு செய்றாங்க. என்னன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ன்னு சொல்றாங்க. And they will also call it as reverse engineering. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன தெரியுமா? You know what is the reverse engineering? ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான். A man suffers so much to design ஒரு விமானத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான், எவ்வளவு நேரம் எடுக்குறான். How much he labors and take time to design a aircraft. எந்த பிரயாசம் பண்றது கிடையாது. But he will not work at all. அவன் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு சோதிச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு பறக்க விடுறான் பாருங்க. They design it, they test it, and after all pain they make it fly high.
அதை ஒண்ணு வாங்க வேண்டியது. They used to buy it. பார்ட்டா பிரிக்க வேண்டியது. They will just dismantle it. அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டை எடுத்து அதே போல செய்ய வேண்டியது. They will take a die of each part and then design as such. எல்லாத்தையும் பொருத்தி விட்டு பறக்க விட வேண்டியது. And then they again put it together and make it ஆக மொத்தம் இவனுடைய மூளைக்கு அதுக்கு என்ன இல்ல? So therefore there is no connection with, சம்பந்தமே கிடையாது. there is no connection with their brains. ஆனா இதுல என்னன்னா மலிவா கொடுத்துறாங்க. But they give it at a cheap price. ஆனா உங்களுக்கு தெரியும், But you know, மலிவா கிடைக்கிற அதே பொருள் சீக்கிரமா என்ன பண்ணிருது? the product that we get at cheaper rate கெட்டு போய்டும் செய்யுது. will be destroyed very soon. வாழ்க்கையும் இப்படிதான். Our life is also same. வாழ்க்கைய மலிவாக கஷ்டம் இல்லாம வேர்வை இல்லாம மேல வரணும்னு நினைச்சா இறங்குறதும் சீக்கிரமா இறங்கி வந்துடும். So if you want to go up high in your life without toiling, without suffering, without pain, then you will also come down very quickly. அதே உயர்வை கஷ்டப்பட்டு பொறுமையாக உங்களுடைய சுய முயற்சியோடு கண், செவி, காது, வாய், இருதயம், முழு சரீரத்தை ஈடுபடுத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க மேலே ஏறி கஷ்டப்பட்டு வந்து பாருங்க, நீங்க மேலே உயர்ற உயர்வும் நீடித்து நிற்கும். But if you reach the same exalted position by using all your heart, ear, mouth, eyes and the whole body and committing everything and commissioning everything, then that will be something different. ஃபாஸ்ட் ஃபுட் என்னதான் ஃபாஸ்டா கிடைச்சாலும் அது ஃபாஸ்ட் ஃபுட்டோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். No matter how fast you get the fast food, you know the effect of the fast food. உட்காந்து பொறுமையா ஒவ்வொரு இன்கிரியண்டா ஒரிஜினலா எடுத்து காய்கறிகளை நம்ம ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷா வெட்டி கறியை ஃப்ரெஷ்ஷா வாங்கி செய்யறதுக்கு வர்ற பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் நல்ல ப்ராசஸ்டா எடுத்துட்டு வந்து போட்டு 2 நிமிஷத்துல எடுத்து சாப்பிட்றதும் அதோட விளைவு என்னன்னு நமக்கு தெரியும். You also know the effect that brings when you use the fresh vegetables, add each and every ingredients and process the food, and also the effect that brings out of the processed food. ஞானத்தை அறியணுமாப்பா? If you have to obtain wisdom, அறிவை சம்பாதிக்கணுமா? if you have to gain knowledge, தேடுப்பா, seek it. தேடு, seek it. சத்தமிட்டு கூப்பிடு, cry out. நீ இருதயத்தில் அதை பத்திரப்படுத்திக்கோ and treasure it in your heart. அதை உன்னுடைய செவிகள் கேட்கும்படி நீ உன் செவிகளை திற. You open your ears to listen to it. உன்னுடைய முழு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்கு நீ வேலை செய்ய அதை நீ ஈடுபடுத்தி கொள்வாயானால் நிச்சயமாகவே முடிவு பெரிய ஜெயமாய் மாறும். If you involve each and every part of your body to work for it, then surely the end will be a success. முதலாவது சொன்னேன், first I told you, commit everything, எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள். commit everything, எல்லா அவயவங்களையும் அர்ப்பணிங்க. commit every part. இரண்டாவது சொன்னேன், second, நீங்கள் எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. கமிஷன் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. எல்லாவற்றையும் காது, செவி, மூக்கு, வாய், அறிவை சம்பாதிக்க எல்லாவற்றையும் ஈடுபடுத்துவார்கள். கமிஷன் எவ்ரிதிங், புட் இட் டு ஒர்க். கடைசியாக மூன்றாவது, at last the third one, ஞானத்தை அடைய வேண்டுமா? if you have to obtain wisdom, இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசித்தீங்கன்னா, if you read the verse again, அதுல நான் சொன்னது போல இருதயம் செய்ய வேண்டிய வேலையை பற்றி போட்டிருக்கு. it says about the work of your heart. காது செய்ய வேண்டிய வேலையை போட்டிருக்கு. it says about the function of a ear. அதுக்கப்புறமா வாய் செய்ய வேண்டிய வேலையை பற்றி போட்டிருக்கு. it says about the work of a mouth. கண்கள் செய்ய வேண்டிய வேலையை பற்றி போட்டிருக்கு. it also says about the work of eyes. முழு சரீரம் செய்ய வேண்டிய வேலையை பற்றி எழுதி இருக்கு. it is also written about the work of the whole body. ஆனா ஒண்ணு நீங்க மறந்துட கூடாது. but you should not forget, the most important thing is, the மூன்றாவது காரியம் combine everything, எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து செய்ய வேண்டும். combine everything. கவனிங்க, அதுல listen carefully, எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து செய்ய வேண்டும். you have to combine everything and do. வெறும் கண்ணால பார்த்துட்டே நீங்க எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. so it's not but just by seeing alone you can achieve everything. நம்ம இப்போ புதுசா ஒரு phrase நம்ம இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. today many people use a new phrase now. அது என்ன சொல்றாங்கன்னா, வாயாலே என்ன சொல்றாங்களா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாருக்கும் பழக்கமான சொற்றொடர மாறிடுச்சு. அது வாயில பேசி பேசியே இவர் நினைக்கிறார் எல்லாம் சாதிச்சிடலாம். so they think they can achieve everything by speaking alone. வாய் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. it is not wrong to speak. வெறும் வாயை வச்சுட்டே எல்லாம் சாதிச்சிட முடியாது. but you cannot achieve everything only with your mouth. நீங்க கண்களால பார்த்து தரிசனம் காண்றது நல்லதுதான். it is good that you see through your eyes and see visions. ஆனா பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சிட முடியாது. but you cannot attain everything just by seeing alone. புரியுதுங்களா நான் சொல்றது? can you understand what I say? கேட்கிறது ரொம்ப நல்லதுதான். it is always good to hear. வெறும் கேட்டுட்டே எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட முடியாது. but we cannot attain everything by hearing alone. கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, செவிகளால நம்ம வாயினால பேசுறது, கைகளால் உழைக்கிறது, எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணும்போது தான்
உங்களுக்கு வேண்டிய எஃபெக்ட் கிடைக்கும். Only when you combine all the things that you hear by your ears, the thing that you speak by your mouth, and the thing that you see by your eyes, only then you will get a success. நிறைய பேர் ஒரு பகுதியை மாத்திரம் பயன்படுத்துவாங்க, முழு வெற்றியை எதிர்பார்ப்பாங்க. But many people will use only one part of this and they expect a great success. அதாவது கர்த்தருடைய வேதத்தை நான் 2 முறை வாசித்துட்டேன், 3 முறை வாசித்துட்டேன், 100 முறை வாசித்துட்டேன்றதுல நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவே பெரிய சாதனையா நினைச்சுக்குவாங்க. Many people will say, I have read the Bible 2 times, 10 times, 100 times, and they say this, I have read it as a great success and achievement. ஆனா நான் சொல்லுவேன், வாசிக்கிற தப்பு கிடையாது. But I tell you, it is not wrong to read. ஆனா வெறும் வாசித்தா மாத்திரம் பத்தாது. But if you read alone, that is not enough. அத வாசிக்கிறதோட அதை தியானிக்கணும். But if you read, when you have to meditate as well. வாசிக்கிறதோட அதில் உள்ள ஜோடுகளை நம்ம தேடணும். Besides reading, you have to search for pairs. கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள்னு போட்டிருக்கு. The Bible says you search and read the word of God. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, பிரியமா இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன். It is not only delighting in the word of God, but that one who delights and meditate on the word of God day and night. அப்போ lot of things play together. Everything has to combine to bring the desired effect. எல்லாமே சேர வேண்டும். Everything should combine together. நம்முடைய முழு காரியங்களும் இணைந்து ஒரு சேர்ந்தாதான் ஜெயம் கிடைக்கும். Only when everything combines together, we will have a success. நம்ம கண்ணை மாத்திரம் வாடகை கூட்டோம்னா முடிஞ்சு போச்சு. If you give only eyes for rent, that is gone. கண்ணை நம்ம அர்ப்பணிக்காம போயிட்டோம்னா முடிஞ்சது. If you don't commit your eyes, then you are gone. அத்தனையும் ஈடுபடுத்தணும். You should involve everything. அத்தனையும் சேர்ந்திருக்க வேண்டும். You should combine everything. யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, in John 7:24 you can read, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன், 23ஆம் வசனத்துல இருந்து போடு, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேலே எரிச்சலா இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னார். If a man on the Sabbath day receives circumcision, that the law of Moses should not be broken, are you angry at me because I have made a man every whit whole on the Sabbath day? Judge not according to appearance, but judge with righteous judgment. இதுல ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? There's an important thing here. நியாயம் தீர்க்கிறதுக்கு கண்ணு ரொம்ப அவசியம். Your eyes is very important to judge. ஒரு காரியத்தை பார்க்காம நியாயம் தீர்ப்பெல்லாம் செய்ய முடியாது. You cannot judge without seeing something. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus said, வெறும் கண்ணை வச்சு பார்த்துட்டு மாத்திரம் முழு நியாய தீர்ப்பு செஞ்சிராதீங்க. But do not judge just by seeing an appearance alone. நீங்க நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்ய வேண்டுமானா, But if you are to do righteous judgment, கண்களோடு சேர்த்து உங்க இருதயத்தை நீங்க ஈடுபடுத்தணும். you have to involve your heart along with your eyes. உங்க யோசனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். You have to give room for your நீங்க thoughts. ஆராய்ந்து பார்க்கணும். You have to analyze it. நீ கண்ணால பார்க்கும்போது சூம்பின கை உள்ள மனுஷனை நான் ஓய்வு நாள்ல குணமாக்கிட்டேன்றதை கண்ணுல பாத்தீங்க. So when you saw with your eyes, you saw a cripple, I healed a crippled man with a withered hand. Man with a withered hand on a Sabbath day. நீங்க அத குற்றம் சொல்லிட்டீங்க. And you find fault in that. ஆனா நீங்க இருதயத்துல யோசிக்கல. But you never thought in your heart. ஓய்வு நாள்ல ஒருவனை விருத்த சேதனம் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருக்குல்ல. So it is said that you can circumcise a man on a Sabbath day. அப்ப ஒரு சூம்பின கையுடைய மனுஷனுடைய கைகளை குணமாக்குறது தப்பாயிடுமா? So will healing a man with a withered hand become a wrong? நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா மாத்திரம் அது தப்பா தெரியும். If you see only with your eyes, it may appear to be a wrong. நீங்க இருதயத்தை அதில் ஈடுபடுத்துனீங்கன்னா அதோட நன்மையை நீங்க பாப்பீங்க. But if you apply also your heart, you will find the good out of it. அதனால தான் மோசே சொன்னாரு, That's why Moses said, நீங்க ஒரு சாட்சியால இல்ல 2-3 சாட்சிகளால் தான் எந்த காரியத்தை நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்கணும். That's why Moses said, it's not with one witness, but you can give a justice only by using 2 or 3 witnesses. நம்முடைய சரீரத்தின் ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை மாத்திரம் அர்ப்பணிச்சிட்டு அதை மாத்திரம் ஈடுபடுத்திக்கிட்டு முழு வெற்றி கிடைக்கும்னா கிடைக்காது. So if you just take one part or 2 parts of your body and you commit that, and if you expect success, that will not happen. அதனால தான் ஒரு பரிசுத்தவான் இவ்வளவு அழகான ஒரு பாட்டு எழுதினாரு. That's why a man of God wrote this song. படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக, Lord, I commit my heart on your altar fully. கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக, with eyes, with my ears, with my mouth, with my hands and with my legs. அப்படிதான் அர்ப்பணிக்கிறேன். That is how we are supposed to sacrifice. It should be a combined effort. முழுவதும் ஒரு சேர அர்ப்பணித்து ஒரு சேர செயல்பட வேண்டும். We should combine everything and work out. நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நிறைய காரியங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம்,
ஆனா ஒரு பகுதி தான் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். Many times we will be strong in many parts of our life, but in one place we will have that weakness. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்க வந்தாரா, A person came to be baptized. ஞானஸ்தானம் கொடுக்க பாஸ்டர் தண்ணிக்குள்ள முக்குனா கையை மட்டும் தூக்கிட்டாராம் தண்ணியை விட்டு. When the pastor dipped him into the baptism, he just took his hand alone out. வெளியே கையை முக்கல. பாஸ்டர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கையை முக்கல. He did not let his hand to be put in the water. பாஸ்டர் கிட்ட என்னப்பா நீனு ஞானஸ்தானத்தை கையை மட்டும் இப்படி தூக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டார். Pastor asked, why do you take your hand out? இல்லப்பா சார், ஒருத்தன் எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்கான். He said, Pastor, a person did a great injustice to me. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 போட்டு வரணும்னு பார்த்தேன். But I thought to beat him before I take baptism. வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. I did not get the chance. அதனால நான் அவனை 2 அடி அடிச்சிட்டு அப்புறமா வந்து கையை முக்கிக்கிறேன் அப்படினா. Therefore I will beat him and then come and later lift. நீங்க நிறைய பேர் இப்படி தான் ஒரு பார்ட் அர்ப்பணிக்கிறதே கிடையாது. So that is how many people don't commit any one of their parts. ஆனா நீங்க ஞானத்தை பெறணுமா? But if you have to obtain wisdom, ஞானமாகிய தேவனுடைய மகிமை நீங்க காணணுமா? if you have to see the glory of God, that is the wisdom of God. அத்தனையும் சேர்த்து தான் அர்ப்பணிக்கணும். You should combine everything and commit. அத்தனையும் சேர்த்து You அர்ப்பணிக்கணும். should combine everything and ஒரு commit. பக்கெட் எடுத்துக்கிடுங்க. If you take a bucket அதுல தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. and fill that bucket with water, அத முழுவதுமாக காலி பண்ணணும் அப்படினா 2 வகை இருக்கு. if you want to empty it fully, there are 2 ways. ஒன்று முழு பக்கெட் அப்படியே கவுத்திரலாம். Either you can topple the bucket down, அல்லது அந்த பக்கெட் கீழ ஒரு சின்ன பின் வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டா போதும். or you can put a pin size hole in that bucket. ஒரு 2 மணி நேரத்துல மொத்த தண்ணியும் வடிச்சிரும். In another 2 hours all the water will be drained. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சின்ன மதியனம், ஒரு சின்ன அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில் நம்ம காட்டுற பலவீனம் அநேக வேளையில முழு சரீரத்தையும் கெடுத்து போடும். Sometimes even in a life, a small weakness, a small foolishness, a small life without commitment will entirely drain our life. அதனால தான் யாக்கோபுல வாசிக்கிறோம். That's why we read in James. நாவானது சின்ன அவயவம் தான். Your tongue is a very small organ. ஆனால் அது காட்டையே கொளுத்தும். But it can burn the entire முழு சரீரத்தையும் கரப்படுத்தும். It can defile your whole body. இயேசு சொன்னார். Jesus said, கண்ணானது சின்ன அவயவம் தான். Your eyes is a small member. ஆனா அந்த கண்ணானது இருண்டு போச்சுனா, But if it is darkened, முழு சரீரமும் இருண்டு போய்டும். your entire body will be darkened. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, My dear ones of God, நம்ம ஞானத்தை தேடும்போது, ஞானமாகிய தேவனை தேடும்போது, when we seek wisdom and the Lord, நான் சொல்லுவேன் எல்லாவற்றையும் நான் சேர்த்து அர்ப்பணிக்கிறேன். I combine everything and commit. ஏதோ ஒரு சின்ன சின்ன பகுதி அங்கும் இங்கும் சும்மா ஒரு ஊர்கா மாதிரி கிடையாது. It's not like pickle using here and there certain parts alone. Lord, I give everything. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, all or nothing. முழுமையாய் கொடு அல்லது கொடாமல் இருந்துரு. Either give all or don't give anything. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புறானா, Jesus said, if anyone want to follow me, தன்னைத்தான் வெறுத்துட்டு என் சிலுவை எடுத்து என் பின்னால வரணும். let him hate himself, carry my cross and follow me. எல்லாவற்றையும், everything. இயேசு சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா. Jesus said, you have to give up everything. மொத்தத்தையும் கொடுத்துரு. You give everything. முழுவதுமாக அர்ப்பணி. You commit fully. பின்பு என்னுடைய மகிமை நீ காண்பாய். And then you will see my glory. இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? This morning the Lord speak with us. இன்னைக்கு 3 காரியங்களை கவனித்தோம். We saw 3 things today. முதலாவது, First, you have to commit everything. எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள். Number 2, commission everything. எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. Number 3, you have to combine everything. எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து வழங்குங்கள். ஜெபம் பண்ணுவோமா? shall we pray? என்னையே நான் படைக்கிறேன். Lord, I commit myself, Lord. முழுவதுமாக படைக்கிறேன். I commit fully, Lord. ஹல்லேலூயா. படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறேன்.
ஒருதலாம்ல, சீரகத்துல ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் தசமபாகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. It's not only that I give tithe in my mint, in my spices and in my everything. பண விஷயத்துல கர்த்தர்ட்ட உண்மையா இருக்கணும். We should be faithful in our money matters. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus said, உன் தசமபாகங்களை மாத்திரம் இல்லப்பா, not only in your tithes, அதோடு சேர்த்து இரக்கத்தையும் நியாயத்தையும் நீ விட்டுறக்கூடாதுப்பா. but along with that you should not live your compassion and your justice. இதையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்கணும். You should do this and you should also not leave that. இதையும் செய்யணும், You should do this அதையும் விடாது. and that you should not leave it. ஆண்டவரே, Lord, எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க, Lord, I commit everything, Lord. எல்லாவற்றையும் சேர்த்து கூட்டி வழங்க. ஆண்டவரே, Lord, எல்லாவற்றிலேயும் உம்மை கனப்படுத்த, Lord, to honor you in everything. எல்லாவற்றையும் உமக்கு சமர்ப்பிக்க Lord, to commit everything to you. எனக்கு கிருபை தார். Give me grace, Lord. நல்ல பிதாவே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. Our good Father, thank you for the good word that you have spoken to us. ஞானத்தை அடையவும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொள்ளவும் எங்களுடைய கண், செவி, வாய், இருதயம், சரீரத்தின் முழு அவயவங்களை உம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். Lord, we commit each and every parts of our body, our heart, ear, mouth, eyes, and the whole body to understand the fear of the Lord and find the knowledge of God. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். Lord, we need your grace. தயவு பாராட்டி வழிநடத்தும். Lord, kindly grant us a favor, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord.